தமிழ்நாட்டில் பிறந்து துபாயில் வந்து ஒரு பெரிய ஓனராக கடை வச்சு பெரிய ஷோரூம் வச்சு ஓனராக இருக்கார் ஒருத்தர். ஒரு சின்ன வயசுலேயே, அதுவும் 86 பிறந்திருக்காரு. அவர் வச்சு ரொம்ப நாள் 10 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுட்டாரு. இப்போ வந்து இவர் வந்து 25/8/1986 பார்த்துங்க. இங்கே வெளிநாட்டில் போயிட்டு ஒரு கிட்டத்தட்ட 40-50 பேருக்கு வேலை கொடுக்குறாரு. இருபத்தஞ்சு 8 1986 11:34 PM. இன்னும் ஒரு திருச்சி. இப்போ இந்த ஜாதகம் பாருங்க, பரணி நட்சத்திரம், ரிஷப லக்னம், பரணி நட்சத்திரம். இந்த ஜாதகம் என்னன்னா, தன்னுடைய 18-19 வயசுல தமிழ்நாடு விட்டு ஓடிட்டாரு. 7 வயசுல அம்மா செத்து போயிட்டாங்க. 7 வயசுல அம்மா செத்து போயிட்ட உடனே 10 வருஷம் அவங்க எங்க வளர்ந்துக்கிறது. கட்சியில் 18 வயசுல வந்து துபாய்க்கு ஓடி போயிட்டாரு. துபாயில் ஓடி போய் அங்கே போய் அந்த வேலை, இந்த வேலை, கூலி வேலை, அந்த வேலை, எல்லா வேலையும் என்னென்ன வேலையோ எல்லா வேலையும் செஞ்சு கடைசியில் ஒரு கடை வச்சார். கடை வச்சு பெருசாக டெவலப் ஆகி அந்த கடையை வந்து ஃபர்னிச்சர் ஷாப், அதாவது ஃபர்னிச்சர் வந்து ஓல்டு ஃபர்னிச்சர், நியூ ஃபர்னிச்சர் 2 ஃபர்னிச்சரையும் வாங்கி வைக்கிறார். வச்சு ஃபர்னிச்சர் கடையை வச்சிருக்காரு. அதாவது ஸ்டீல் கிடையாது, உடன் ஃபர்னிச்சர், ஃபுல்லாக உடன் ஃபர்னிச்சர் வச்சு இதை தான் லீட் பண்ணுறாரு. அதுக்கு அவரால் 40 குடும்பங்கள் பழகுது. இந்த மாதிரி சின்ன வயசு பையன் சொந்த ஊரில், திருச்சி பக்கத்தில் சொந்த ஊரில் 3 கோடி ரூபாயில் வீடு கட்டிட்டார். 3 கோடி ரூபாயில் வீடு கட்டிட்டார். வீடு கட்டிட்டு அதாவது 4 வருஷத்துக்கு முன்னாடி வீடு கட்டினார். அப்புறம் 2 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணார். இப்போ வந்து பொண்டாட்டி கூட்டின்னு துபாயில் தான் இருக்காரு. ஆனால் இங்கே வீடு மட்டும் கட்டி அப்படியே விட்டுட்டார், பூட்டி வச்சுட்டார். 3 கோடி ரூபாயில் வாடகை கொடுறதுக்கு மனசு வரல. காஸ்ட்லியான வீடு கட்டிட்டு, ஆனால் இந்த பணம் இருக்குதுன்னு கட்டார். ஆனால் சோறு இல்லாமல் போனவர். நல்லா பார்த்துங்க, சோறு இல்லாமல் கூலி வேலைக்கு போய் ஷார்ட் பீரியடில் இந்த அளவுக்கு ஹை டெவலப்மெண்ட்டை கிரியேட் பண்ணிட்டார். இந்த ஜாதகம் என்ன காரணம் அப்படின்னு பாருங்க. வெரி ஷார்ட் பீரியட், அதாவது 19 வயசு. இப்போ என்ன வயசு பாருங்க அவருக்கு, 40 வயசு. 21 வருஷத்துல டெவலப் ஆனாரு. அது 4 வருஷத்துக்கு முன்னாடி வீடு கோடிக்கணக்கில் கட்டிட்டாரு. அப்போ முதல்ல வந்து ஒரு 7-8 வருஷங்கள் வந்து கூலி வேலைக்கு போனாரு. அங்கே துபாயில் அங்கங்கே எடுபடி வேலை, அந்த வேலை, இந்த வேலை, எந்தெந்த வேலை இத்தனைக்கும் படிக்கல. நல்லா பார்த்துருங்க, படிக்காம அங்கே போய் ஒரு சும்மா சாதாரணமாக ஒரு ஏதோ ஒரு கார்பெண்டர் மாதிரி போய் அங்கே டெவலப் ஆகி பண்ணாரு. பேலஸ் மாதிரி வீடு கட்டார் ஊரில். ஆனால் கட்டிட்டு ஒரு வாட்ச்மேனை போட்டுட்டு போயிட்டார், துபாயில் இருக்கிறார். இவருடைய நிலைமை இந்த சின்ன பணம் இருந்துச்சுன்னா என்னென்ன பண்ணணும்னு தெரிஞ்சு பாருங்க. இது எப்படி பிறந்துச்சு இந்த ஜாதகத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்துச்சு, பரணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு. சுக்கர தசை, சூரிய தசையில் ரொம்ப கஷ்டப்பட்டார். சந்திர தசை ரொம்ப கஷ்டப்பட்டார். அப்போ அவருக்கு செவ்வாய் தசை தான் லிஃப்ட் கொடுத்துச்சு. சந்திர தசையினுடைய செகண்ட் ஹாஃப்லேயே லிஃப்ட் கொடுத்தது. செவ்வாய் தசை ஃபுல்லாக பயங்கரமாக ஒர்க் பண்ணிச்சு. அடுத்து ராகு தசை பயங்கரமாக தூக்கிச்சு, பயங்கரமாக டெவலப் பண்ணிட்டார். இப்போ ராகு வந்து இந்த ஜாதகத்துக்கு பார்த்தீங்கன்னா எங்கே இருக்காருன்னா 11ஆம் இடத்துல இருக்கார்.
லக்னத்திற்கு 11ஆம் இடம். பாவஸ்புடத்தில் போட்டால் 12ஆம் இடத்துக்கே வர்றாரு. அப்போ ரேவதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இருக்காரு. ரேவதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இருக்காரு. அப்போ பார்த்துங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி வந்து நீச்சமாயிருக்காரு. லக்னாதிபதி நீச்சம். நீச்சமானது இல்லாமல் கேதுவோட சேர்ந்தாரு. அப்போ லக்னாதிபதி நீச்சமானதே ஒரு மோசம், அதுவும் கேதுவோட சேர்ந்தா எவ்வளோ மோசம், இன்னும் மோசம். ஏழுக்குரியவன் 8ல் இருக்கிறாரு. சனி வந்து 7ல் இருக்காரு. இப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இதுல வந்து லக்னாதிபதி ரொம்ப மோசமாயிட்டாரு. எல்லா 12ஆம் சந்திரனும் 12ல் போய் மறைஞ்சு போயிட்டாரு. அதனால இந்த மாதிரி ஆளுங்க வெளியூருக்கு ஓடுறது தான் லாக்கி. வெளியூர் ஓடுறதுனால தான் தப்பிச்சாரு. அங்கே போய் வந்து அதுவும் பாருங்க, அங்கே வந்து புது ஃபர்னிச்சர் விற்கல. முதல்ல பழைய ஃபர்னிச்சர் கடையை தான் வச்சாரு. பழைய ஃபர்னிச்சர் கடையை வச்சு சுக்கரன் கேது காம்பினேஷன் இருக்கிறதுனால, கேது இருக்கிறதுனால ரிப்பேரிங் இண்டஸ்ட்ரீஸு, அதாவது முதல் இல்லாத தொழில் மாதிரி பண்ணியிருக்காரு. பண்ணி தான் இப்போ வந்து பெரிய முதலாளியாக ஆயிட்டார். லக்னம் வந்து ரிஷபம். 4 கால் சம்பந்தப்பட்ட பிசினஸ் தான் சார் செய்வாரு. 4 கால் சம்பந்தப்பட்ட பிசினஸ் பண்றாரு. சனி அதான் சார் கட்டு. சனி சப்போர்ட் பண்ணிட்டாரு. சனி 7ல் இருக்கனால ஹார்ட் ஒர்க். பழைய பொருட்களை வந்து சனி வந்து ராகு, சனிக்கு ராகு 5. அதனுடைய பலன் வந்து அவர் வந்து நல்லா சக்சஸ்ஃபுல்லா வந்து கடை. அது இல்லாம சந்திரன் வந்து நவாம்சத்துல வந்து புஷ்கராம்சம் பெற்றிருக்காரு சுக்கரனுடைய வீட்டுல. அதனால சுக்கரன் சம்பந்தப்பட்ட தொழில்னு வரும்போது கட்லு, பீரோ, சோபா இதெல்லாம் தயார் பண்றாரு. முக்கியமா வந்து அதாவது சார் அதாவது சந்திரன் லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல மறைஞ்சிட்டாரா அவரோட ஜாதகத்துல? லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல சந்திரன் மறைஞ்சிட்டாரு. ஆமா. திரைகடல் ஓடியும் திரவியம் தேடுற பிராப்தம். அதுவும் பாருங்க, ரொம்ப 18 வயசுல ஒன்றும் தெரியாத வயசுல போன பையன். 18, 19வது வயசுல போனான். ஆமா சார். இது சந்திரன் 12ல போனாலே மறைஞ்சாலே அது தண்டனை பெற்ற குற்றவாளி மாதிரி, நாடு கடத்தப்பட்ட மாதிரி, இல்லைன்னா திரைகடல் ஓடியும் திரவியம் பண்ண மாதிரி. இப்ப நான் சொன்ன மாதிரி லக்னத்துக்கு 12ல சந்திரன் இருந்தாலோ சூரியன் இருந்தாலோ அதனால என்ன சொல்லுவாங்க சார், கெட்டு போயிட்டாலே ஊரை விட்டு போகணும், இல்லைன்னா நாடு விட்டு போகணும்னு சொல்லுவாங்க சார். சரி, பிறந்த போது சுக்கிர தசை ட்ரெண்ட்டை மாத்தினார் சார். நம்ம இந்த ஜாதகத்தை பார்த்துட்டு இருக்கிறோம். சொல்லுங்க, இப்போ இது கண்டினியூ பண்ணுங்க சிவா. ஏன்னா அது நடுவில் கரண்ட் இல்லை, நெட்டு கட்டாகவே டக்குன்னு ஆரம்பிக்கும் போதே சுக்கிர தசையில ஆரம்பிச்சாரு. இந்த சுக்கிரன் பாத்தீங்கன்னாக்கா 1-6 ஆதிபத்தியம் பெற்றதுனால லக்னாதிபதி வந்து அதனோட சாரம் வாங்கினா கூட அந்த அளவுக்கு பிரயோஜனம் கிடையாது. அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா புதனோட சாரம் 2-5 ஆதிபத்தியம் வாங்கியிருந்தனால 5ஆம் அதிபதி இதனோட சாரத்துல எந்த கிரகங்கள் இருந்து தசை நடத்தினாலும் நல்லா இருக்கும். அப்படி இந்த ராகு வந்து இப்ப புதனோட தசையில சாரத்துலதான் இருக்காரு. அப்ப இந்த ராகு தசையும் நல்ல வலுவான ஒரு தசையா அவருக்கு அமைஞ்சிருக்கு. இவர் ஆரம்பத்துல இருந்தே பாத்தீங்கன்னா சந்திரன், சூரியன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்கா 4, 8, 12 தொடர்பு உள்ளவாவே இருக்கிறதுனாலதான் வெளிநாட்டிலேயே இருக்க வேண்டியதாகி போச்சு. சூரிய தசை அடுத்து சந்திர தசை ஆரம்பிக்கும் போது இவர் வெளிநாட்டுக்கு போயிட்டாரு, கல்யாணம் நடந்திருக்கணும். அடுத்து வந்து செவ்வாய் பாத்தீங்கன்னாக்கா அவரும் 8ஆம் இடத்துல தசை நடத்தும் போது அவரும் வெளிநாட்டுல இருந்தாதான் சிறப்பு.
இப்ப ராகு வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்ப புதனோட 11ஆம் வீட்டுல இருக்காரு. மீன ராசி, ஏற்கனவே காலபுருஷனுக்கு அவர் வந்து நீர் ராசியில இருக்கிறதுனால அவரும் வந்து வெளியில இருந்து நல்லா சம்பாதிக்கக்கூடியவரா இருக்காரு. இதுல பாத்தீங்கன்னாக்கா சனி பகவான் வந்து புஷ்கரண வம்சத்துல இருக்காரு. லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல திக்பலமாவும் இருக்காரு. 9ஆம் அதிபதியா இருந்து 7ஆம் அதிபதியா இருக்கு. அவர் வந்து 9, 10ன்ற ஆதிபத்தியம் வாங்கினதுனால அவரும் நல்லவர் தான் இந்த லக்னத்துக்கு. இதை பாத்தீங்கன்னா இந்த 1ஆம் அதிபதி மட்டும்தான், இதுல வந்து லக்னாதிபதி மட்டும்தான் சரியில்லை. அதனாலதான் இவர் வந்து சுயமாவே வந்து ஒரு வெளிப்படையா வளர்ச்சியா படிச்சு வளர முடியல. படிக்கக்கூடிய காரகன் புதன் வந்து 3ஆம் இடத்துல மறைஞ்சிட்டாரு. அவருக்கு குரு பார்வையும் இல்லை, சுக்கிரன் பார்வையும் இல்லை. செவ்வாயோட பார்வை பாட்டுருது. செவ்வாயோட பார்வை மாறிடுச்சு, பெஸ்ட் பிளஸ் ஆயிடுச்சு. வெளிநாடு போயிட்டதுனால நல்ல ஒரு அமைப்பு வந்துருது. அது தொடர்ந்து வெளிநாட்டிலேயே இருக்கக்கூடிய தசையாவே வந்துருது. 4, 8, 12 தொடர்பு இருந்துட்டே இருந்தது அவருக்கு. சனி பகவான் வந்து புஷ்கரண வம்சத்துல இருக்காரு. ஆயுள் பலமும் இருக்கும். புஷ்கரண வம்ச தொழில் காரகன், தொழிலும் நல்லா இருக்கும். குரு பகவானும் புஷ்கரண வம்சத்துல இருக்காரு. அப்படி இருக்கும்போது தன விருத்தி கண்டிப்பா உண்டு. சந்திரனும் புஷ்கரண வம்சம் மனோ கரெக்ட். அதான் சார், கல்யாணத்துக்கு முன்னாடி 3 கோடியில வீடு கட்டுறாருன்னா அப்படின்னா பாத்துங்க அவருடைய நிலைமை எப்படி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சார் இப்ப இதுல வந்து 4ல வந்து சூரியன் இருக்குல்ல சார், 4ல சூரியன் இருக்கனாலதான் அவங்க அம்மா பிரிஞ்சுட்டாரா சார்? அதாவது அம்மா 7 வயசுலயே அம்மாவை இறந்துட்டான்னு சொன்னாங்க என்கிட்ட. 7 வயசுல. ஏன்னா ஆட்சி அம்மா சூரியன் ஆட்சி 4ஆம் இடத்துல ஆட்சி, கேதுவோட நட்சத்திரத்துல இருக்காரு. சந்திர காரகன் வந்து 12ல மறைஞ்சிருக்காரு இல்லையா? சூரியன் இருந்தாலும் அம்மாவை பிரிவு வரும். அம்மா பிரிவு தான் வரும் சார். 4ஆம் பாவம் எங்கனாலே அம்மாவுக்கு ஆபத்து சார். ஆமா. அதே மாதிரி 9ஆம் சனி 10ஆம் பாவியா சூரியனை தந்தையை போட்டு தள்ளிடும்ல. அவருக்கு வந்து பையனோட இதுல வந்து ஜாதகம் நல்லா இருந்தா பையன் அப்பாவும் பிரிஞ்சிருவாங்க. பிரிஞ்சு இருந்தாதான் அவருக்கு பலமா இருக்கும். அதுதான் சொல்றேன், பையனை விட்டு அப்பா பிரிஞ்சு இருந்தா மட்டும்தான் பலம் ஜாஸ்தி. அதாவது சூரியன் ஆட்சியா சந்திரன் புஷ்கரண வம்சத்துல இருக்கிறதுனால அம்மாவுக்கு ஆயுள் ஜாஸ்தி. அதே மாதிரி லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல வீரியம் தைரிய சனத்துக்கு உண்டான அதிபதி 12லயும் மறைஞ்சிருக்காரு. அந்த 12ல மறைஞ்ச உடனே அவர் என்ன செஞ்சாரு, மறைமுகமான ஒரு அமைப்பை உருவாக்கி விட்டுட்டு ஒரு லெவல் பண்ணிட்டாரு. அது பாருங்க, சூரியன் ஆட்சி இது அந்த ஒண்ணுதான் அன்னைக்கு ஒரு கலக்கிருக்கு, வேற ஒண்ணும் கிடையாது. ஏன்னா சூரியனை பார்க்கிறாரு, சூரியன் குருவை பார்க்கிறாரு. அதனால அவங்களுடைய வளர்ச்சி ஏதோ ஒரு ரூபத்துல செயல்படுத்துது. ஒன்றும் இல்லை, அவர் வந்து என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, அவர் எடுத்த ஃபீல்டு வந்து சிறப்பான ஃபீல்டு. அவ்வளோதான், ரிப்பேரிங் இண்டஸ்ட்ரியே எடுத்தார், பழைய சாமான் தான் எடுத்தார். அதனால பழைய சாமான் எடுத்ததுனால தான் சிறப்பாக வந்தார் அப்படின்னு என்னுடைய கருத்து. அயனசேன யோகத்துக்கு உண்டான பொருள், அதனால நல்லா இருக்கு. இரும்பு மெட்டல் எடுத்திருந்தா தோத்துருப்பாரு. இரும்பு மெட்டல் எடுத்திருந்தா அவ்வளோ சிறப்பு இருந்திருக்காரு. முக்கியமாக கட்டிலுக்கு தான் எடுத்திருக்காரு, உட்டு சமாச்சாரம், உட் அண்ட் ஃபர்னிச்சர் தான் வச்சிருக்காரு. ஆமாம், அதுவும் பாருங்க, மேக்சிமம் கட்டில் அங்கே இருக்கிற கட்டில் வாங்கி அங்கே ரிப்பேர் பண்ணி அங்கேயே வித்துட்டு போறாரு. அதாவது சுக்கிரனோட கேது இருந்தா பழமையை புதுமையாக்குவாரே தவிர அதை லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல சுக்கிரன் மறைஞ்சிட்டாரு, கேது கூட இருக்காரு. கேது வந்து பெரிய ஸ்பெஷாலிட்டி கொடுக்க மாட்டாரு, இருக்கிறத வச்சு வைப்பத்து, இருக்க வச்சு சரிக்கட்டு, இருக்கிறத மெருகத்து, அதை அழகு கொடுத்தலாம்னு சொல்லுவாரு. சரி, ஓகே, நம்ம இந்த ஜாதகத்தை பார்த்துட்டோம். ரொம்ப சரி, இதுல இப்ப அம்மா வந்து சின்ன வயசுலயே காலமாயிட்டாங்களா? 7 வயசுல காலமாயிட்டாங்க. 7 வயசுல காலமாயிட்டாங்க. ஆமா, இவாஸ் 7 வயசு. அதாவது சுக்கிரன் பாத்தீங்கன்னாக்கா 20 வருஷத்துல வந்து 10 வருஷம் கர்ப்பத்திலே போயிடுச்சு. அடுத்த 10 வருஷத்துல வரும்பொழுது பாத்தீங்கன்னாக்கா இந்த சுக்கிரன் வாங்கி இருக்கிற சாரம் வந்து பாத்தீங்கன்னாக்கா செவ்வாயோட சாரம். செவ்வாய் வந்து 12ஆம் அதிபதியாகவும் இருந்து செவ்வாய் 8ஆம் இடத்துல இருந்து தசை நடத்தினார். 4, 8, 12 அந்த 4ஆம் பாவத்துக்கு ரொம்பவும் அடி வருது. சந்திரன் காரகன் வந்து தாய் காரகன் 12ல மறைஞ்சிடுறாரு. அவருக்கு குரு பார்வை இல்லை, சுக்கிரன் பார்வையும் இல்லை.
4ஆம் அதிபதி சூரியன் வந்து ஆட்சியா இருந்து குரு பார்வை இருந்ததாலும் இவரோட ஜாதக பிரகாரம் 8ஆம் பாவம் இயங்கினாவே ஒரு கர்ம தசை. 4, 8, 12 வந்ததுனாலே வந்து ஏதாவது ஒரு 10 நாள் தீட்டு அவங்களுக்கு கண்டிப்பா வரும். சொந்தமா இல்ல ஒரு பங்காளி தீட்டாவது கண்டிப்பா வந்து அந்த வருஷத்துல வரும். ஆமா, தீட்டு காக்கக்கூடிய ஒரு கண்டிப்பா வரும் அவங்களுக்கு. இன்னொன்று சார், 10ல் குரு இருந்தாலே, லக்னத்துக்கு 10ல் குரு இருந்தாலே குருவை பற்றி நம்ம பயப்படுவோம். 10ல் இருக்க குருவை பற்றி நம்ம பயப்படுவோம். அந்த 10ல் இருக்க குரு பாருங்களேன், அது 10ல் குரு இருந்தால் நமக்கு பெரிய ராவணன் தலையாக கொடுத்து இல்லையா, ஒரு இடத்த மாற்றலையா, கண்டத்தை கொடுக்கலையா. ஏற்கனவே 10ல் குரு இருக்கும்போது என்ன செய்ய முடியும், நம்ம எதையும் தீர்மானிக்க முடியாது. ஆனால் ஒரு பெரிய ஒரு சாதனையை கொண்டு வந்து கொடுக்கும், அவ்வளோதான். இந்த 10ன்றது இந்த பொருளாதார அதுலயே 11ஆம் அதிபதியா வந்து உட்கார்ந்ததுனால லாபஸ்தானத்தை கொடுக்குறாரு. குரு வக்கரம் இன்னும் சீரியஸா பார்க்க போனா அது 11ஆம் இடத்துக்கு போயிடுவாரு குரு. பாவக ரீதியா நிறைய பேர் மாறிடுறாங்க. சந்திரன் கூட 1ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. ஆமா, சந்திரன் வந்து செவ்வாய் 9க்கு போயிடுறாரு, புதன் 4, குரு 11, சுக்கிரன் 6, ராகு 12, கேது 6. எத்தனை பேர் மாறுறாங்க? ஆமா, நிறைய பேர் மாறுவாங்க. ராகு கேது 29 டிகிரில இருக்கு ரெண்டுமே. ஆமா, 29 டிகிரி. அதான் ராகுவே வந்து 12 வருவாரு. அதான் நல்ல சௌகரியமா இருக்காரு. இது ஒரு எக்ஸாம்பிள். வீடு கட்டி கூட அந்த வீட்டுல இருக்க முடியல. அவர் 1, 6 ஆதிபத்தியம் வாங்கிட்டாரு. அவருக்கு வேலை வேலை வேலைன்னு சுத்திட்டே தான் இருப்பார். அதான் சார், எப்பவுமே உட்காந்தா பணம் நின்னா பணம் இருக்கு. அதேதான். இவரு கீழே 40 பேருக்கு வேலை கொடுக்குறாரு. இவருடைய ஷாப்லேயே 10-15 பேர் எப்பவுமே ரெடியாக உட்காந்துருக்காங்க. இவர் வந்து அப்படியே இந்த அதாவது ஒன்றும் இல்லாமல் ஒரு கூலி வேலைக்கு போய் டெவலப் ஆனவர் தான், வேற ஒன்றும் கிடையாது. ஒன்றும் பேஸ் வந்து ஒன்றும் கிடையாது, 0 தான். இங்கேருந்து ஓடி போகும்போது 18 வயசுல ஓடி போகும்போது சாப்பாடு இல்லாமல் தான் போனார். அதே மாதிரி இந்த தொழில்காரனுக்கு திரிகோணத்திலே பார்த்தீங்கன்னா ராகு புதன் நட்பு கிரகங்களே அமைச்சிருக்கிறதுனால அந்த தொழில வந்து பாதிப்பே இல்லாம இருக்கு அவருக்கு. அதுவும் பாருங்க, லக்னத்துக்கு 2ஆம் இடத்தை குரு பார்க்காரு, தனம் வாக்கு குடும்பத்தை பார்க்கறாரு. எப்படியோ ஒன்று அமைஞ்சிருச்சு, அது ஒரு பார்க்கணும் இல்லையா. லக்னத்துக்கு 2ஆம் இடத்தை குரு பார்த்தால் 2ஆம் இடத்துனாலே குருக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் லக்னத்துக்கு 2ஆம் இடத்தை பார்க்கறாரு. பார்க்கும்போது அந்த சிறப்பான ஒரு அமைப்பை உருவாக்கி விட்டாரு. ஓகே, நல்ல ஜாதகம் நம்ம பார்த்தோம். இது அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, படிக்கணும்லாம் அவசியம் கிடையாது. திறமை இருந்துச்சுன்னா பணக்காரன் ஆயிடலாம். படிக்கணும்னு அவசியம் கிடையாது, கவலைப்பட வேண்டியதில்லை. ரைட், ஓகே, ரொம்ப சந்தோஷம். ஆமாம், சரி, அடுத்து நம்ம முடிச்சுக்கலாம். அடுத்த வேற என்ன பாயிண்ட்ஸ் நம்ம பேசுவோம். சந்தோஷம். ஓகே, நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம், நன்றி, வணக்கம். நம்ம அடுத்த